வரும் 26ஆம் தேதி பள்ளி கல்லூரிகளில் அரசியலமைப்பு சட்டம் சார்ந்த போட்டிகள் நடத்த வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 75ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்தது. அடுத்த 2 நாட்களில் வடமேற்கு திசையில் தமிழகம் இலங்கை கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என கணிப்பு. சவுதி அரேபியாவில் உள்ள ஜெட்டா நகரில் அனல் பறக்கும் IPL மெகா ஏலம். இதுவரையில் அதிகபட்சமாக ரிஷப் பந்தை 27 கோடிக்கு ஏலம் எடுத்தது லக்னோ சூப்பர் கிங்ஸ். முதல் வீரராக அர்ஷ்தீப் சிங்கை 18 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது பஞ்சாப் கிங்ஸ் அணி. ஸ்ரேயஸ் ஐயரை 26 கோடியே 75 லட்சத்திற்கு பஞ்சாப் கிங்ஸ் அணி ஏலம் எடுத்தது. இலங்கையில் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் பல இடங்கள் வெள்ளக்காடாக மாறியது. சாலைகளில் குளம்போல் தண்ணீர் தேங்கியது. வீடுகளை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் அவதி. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தில் விவாதிக்க வேண்டிய அம்சங்கள் குறித்து அனைத்து கட்சிகள் கூட்டத்தில் ஆலோசனை. மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தியதாக TR பாலு, திருச்சி சிவா கூட்டாக பேட்டி. முன்னாள் முதலமைச்சர் ஜானகி ராமச்சந்திரன் 100ஆண்டு விழாவில் அவரது உருவப்படத்தை திறந்து வைத்தார் எடப்பாடி பழனிசாமி. ஜானகியுடன் பயணித்தவர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிப்பு. சூழ்நிலை கைதியாக அரசியலுக்கு வந்தவர் ஜானகி ராமச்சந்திரன். ஜானகி அம்மாள் 100ஆண்டு விழாவை ஒட்டி நடிகர் ரஜினிகாந்த் வீடியோ. குடியரசு மறைந்த பிறகு அவர் அரசியலுக்கு வந்தது அரசியல் விபத்து, பொலிட்டிக்கல் ஆக்சிடென்ட். அவர் கொஞ்சம் கூட அதுல ஈடுபாடுல இஷ்டமே இல்லை. ஒரு சூழ்நிலை ஒரு கைதியா இருந்து வற்புறுத்தி அது அரசியலுக்கு அவசியம். ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சராக ஹேமந்த் சோரன் நாளை மறுநாள் பதவியேற்கிறார். காங்கிரசுக்கு துணை முதலமைச்சர் பதவி கிடைக்க வாய்ப்பு. தமிழ்நாட்டில் நாளை முதல் 4 நாட்கள் ஒரு சில இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு என எச்சரிக்கை. மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர் மாவட்டங்களில் நாளை மிக கனமழை எச்சரிக்கை. கடலூர், விழுப்புரம், அரியலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. புதுக்கோட்டையில் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழப்பு. காவல் நிலைய மரணமாக வழக்கு பதிவு செய்து விசாரணை. இருவருக்கும் தற்காலிக பிரிவு தேவைப்பட்டதால் விலகி இருக்கிறோம் என AR ரகுமானின் மனைவி சாய்ரா பானு திடீர் விளக்கம். உலகின் தலை சிறந்த மனிதரான AR ரகுமானை விமர்சிக்க வேண்டாம் என சாய்ரா பானு வலியுறுத்தார். சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் 81வது சதத்தை அடித்தார் விராட் கோலி. 492 நாட்களுக்கு பிறகு சதம் விளாசி விராட் கோலி அசத்தல். இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணி 6 விக்கெட்டுகளை இழந்து 487 ரன்களை சேர்த்தது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணிக்கு 534 ரன்களை இலக்காக நிர்ணயித்தது இந்திய அணி.